இன்றைக்கி நம்ம தேவனோட உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு உறவு இருக்கா இல்லை பொதுவான ஒரு உறவு இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆம்னி ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை பர்சனல் ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு பிரதர், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு பிரதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கூட தனிப்பட்ட ரீதியில் ஒரு உறவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்ன்றோம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்றோம். எல்லா இடத்துலையும் அவருடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியுமா? அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பொதுவாக ஆண்டவரை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டீங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 139வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு எங்கே ஆண்டவரே எஸ்கேப் ஆவேன்? உம்முடைய ஆவி எல்லா இடத்துலையும் இருக்குதே. வானத்துக்கு போனாலும் அங்கே தான் இருக்கிறீங்க. சரி, வானத்துக்கு போனால் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பீங்க. அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி என்ன பண்ணிடலாம், பாதாளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றாரு. அப்போது ஆண்டவருடைய பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நரகத்தில் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. என்னப்பா, நரகத்தில் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆம்னி பிரசன்னா என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அப்போ அங்கேயே இருக்கிறாரு. அப்போ எது நரகத்தை நரகமாக்குதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எது பரலோகத்தை பரலோகமாக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் இதை புரிஞ்சிக்க முடியும். பரலோகத்தை எதுங்க பரலோகமாக்குது? அந்த இடம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிறதுனாலயா, இல்லை ஒரே புகை மூட்டமாக இருக்கிறதுனாலயா, இல்லை அங்கே சிங்காசனம் இருக்கிறதுனாலயா, இல்லை அங்கே கோல்டு இருக்கிறதுனாலயா, இல்லை அங்கே தூதர்கள் இருக்கிறதுனாலயா, இல்லை அங்கே மூப்பர்கள் இருக்கிறதுனாலயா, இல்லை வித்தியாசமான ஒவ்வொரு காட்சிகளை நீங்கள் பார்க்கறதுனால அதுதான் பரலோகத்தை பரலோகமாக மாற்றுதா? எது பரலோகத்தை பரலோகமாக மாற்றுது? இந்த எந்த ஒரு பொருளுமே பரலோகத்தை பரலோகமாக மாற்றலைங்க. அங்கே ஆண்டவருடைய பிரசனை இருக்குது பாருங்களேன், அதுதான் பரலோகத்தை பரலோகமாக மாற்றுது. அப்போ நரகம் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியரங்கமாக இருக்கிறது. த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசன்னம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது நரகத்தை நரகமாக மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வெளியரங்கமாக்கப்படாத பிரசன்னம் இருக்குது பாருங்க, அதுதான் நரகத்தை நரகமாக மாற்றுது. ஏன், இந்த பூமியிலே நீங்கள் நரகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஒரு மனுஷன் தொடப்படலைன்னு வைங்க, அவன் ஸ்டில் நரகத்தில் தான் வாழ்கிறான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னா ஆண்டவர் கொண்டு போய் உன்னை நரகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே ஒரு யமனை காத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ பாவம் பண்ணோடனே உன்னை நரகத்துக்குள்ளே தள்ளிடுவார். அங்கே ஒருத்தர் எண்ணெய் சட்டியை போட்டு ரெடியாக வச்சுருக்கிறான், உன்னை எப்படா பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையிலே பொறிக்கப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்கிறான். கருன்னு இருக்கிறான், அடி வாங்கி கிடக்கிறான், கடனில் இருக்கிறான், கஷ்டத்தில் கிடக்கிறான். இதுக்கு மேலேயும் அவனை ஒரு நரகத்தில் போட்டு ஆண்டவர் வாட்டுவார் வதக்குவார் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அவனை வாட்டணும் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவன் ஏற்கனவே வாட்டின கறி மாதிரி தான் கிடக்கிறான். அப்போ எது நரகத்தை நரகமாக்குது அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் இல்லாதனால தான். அப்போ பிரசன்னத்தினுடைய வெளியரங்கமாக்கப்பட்ட நிலை இந்த பூமியிலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, எல்லாரும் போல ஆர்டினரியான லைஃப்பை தான் வாழுவான். ஏன்னா வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு இருக்கு. அப்போது ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்கே என்ன தெரியுமா அங்கே இருக்கும்? சந்தோஷம் இருக்குங்க, அங்கே பேரின்பம் இருக்குங்க, அங்கே பரிபூரணமாக இருக்குங்க. ஏதோ ஒன்று இல்லையே அப்படின்ட்டு மிஸ் ஆகாதுங்க. நான் சொல்லவா, அவருடைய வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசனம் நரகத்தில் வெளிப்பட்டால் நரகம் கூட நரகமாக இருக்காது. அது அந்தளவுக்கு மகிமை உள்ளதுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை சூழ்ந்து இருக்கிறாரு. அவருடைய ஆவிக்கு தப்பி ஒருத்தனும் ஓட போகிறதே கிடையாது. ஆனால் எல்லாரும் எதில் தப்பி ஓடிடுறாங்க அப்படின்னா, அவருடைய வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசனம் தான். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரசனத்தை எல்லாருனாலையும் அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் சிலரை தேர்ந்தெடுத்திருப்பார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரால் மட்டும்தான் இந்த பிரசன்ஸை வெளியரங்கமாக்கி அனுபவிக்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மோசேவை சொல்கிறாரு, நீ இந்த மலைக்கு மேலே ஏறி வா அப்படின்றாரு. அவன் மலைக்கு மேலே ஏறி போகிறான், ஆண்டவரை என்கவுண்டர் பண்ணுறான், அவன் ஒரு பிரசன்னத்தை அனுபவிக்கிறான். ஆனால் மற்றவங்களை குறித்து என்ன சொல்கிறாரு, ஒரு மிருக ஜீவன் கூட இந்த மலையை ஒட்டி கூட வரக்கூடாது அப்படின்றாரு. மற்ற எவனுமே இந்த மலையை ஒட்டி வரக்கூடாது அப்படின்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் நினச்சாலாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்லாக்கி என்ன தெரியுமா, யார் நினச்சாலும் எப்போ நினச்சாலும் அவருடைய பர்சனல் ப்ரெசன்ஸை அனுபவிக்க முடியுங்க. அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவனால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா ஒரு வித்தியாசமான காரியம், நான் தேர்ந்தெடுத்து அனுபவிக்க முடியும். இந்த நேரத்தை நான் ஆண்டவர் கூட செலவழிக்க போகிறேன்னா சம்திங் நான் ஆவிக்குரிய உலகத்திலேருந்து அவருடைய பிரசன்னத்திலேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசாரியனால் மட்டும்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். எல்லாரெல்லாம் போய் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார், நீயே என்னுடைய ஆலயம்ட்டார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போது அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பிளேஸ் எது தெரியுமா, அது உங்களுடைய சரீரமாக இருக்குது. அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல அவரை அனுபவிக்க முடியும், அன்லிமிட்டடாக அனுபவிக்க முடியும். இதை பார்க்குற நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசன்னத்தை நிறைய பேர் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் அவர் எப்படி தெரியுமா பார்க்கணும், எங்கும் நிறைந்தவர் மட்டுமல்ல, எனக்குள் நிறைந்தவர் அப்படின்னு பார்க்கணும். எங்கும் உள்ளவர் மட்டும் கிடையாது, அவர் எனக்குள் உள்ளவர் அப்படின்றத பார்க்கணும். இதை அனுபவிக்க உங்கள் மேலே இருக்கிற பர்சனல் ப்ரெசன்ஸ் என்ன தெரியுமா பண்ணும், சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் காமிக்கும், ஹே இவன் ஆண்டவரோட நடக்கிறான்டா, இவன் மேலே சம்திங் ஒரு வித்தியாசமான காரியம் இருக்குது. இவனை பார்க்கும்போது சிலதை என்னால் உணர முடியுது. இவன் முகத்தை பார்த்தா அப்படி இல்லை, இவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா அப்படி இல்லை, ஏதோ ஒரு அனுபவம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களே அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அப்படின்ற பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு பாருங்க, அவர் ப்ரேயர் பண்ணுற ரூமுக்கு சிலர்லாம் அவரை பார்க்க போனால் நடந்து போனவங்க திருப்பி தவழ்ந்து வெளியே வருவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவருடைய அறையில் வெளியரங்கமாகி இருக்குமா. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் அந்த இடத்துல வெளியரங்கமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். எல்லா இடத்துலையும் போகிறீங்க, ஆனால் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பாருங்கள். எப்படிங்க, அதை நீங்கள் சுமக்கிற ஒரு நபராக இருக்கணும். சில இடத்துக்குலாம் நீங்கள் போனால் சென்ஸ் பண்ணுவீங்களா, என்னடா வாசனையே சரியில்லை, இங்கே போனால் இந்த வாசனை நல்லா இருக்குது. இந்த காணக்கூடிய உலகத்திலே இப்படி ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்தினுடைய ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போகிறப்போவே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ரூமில் ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு நபராக இருக்கிறீங்களா, உங்கள் ரூம்குள்ளே என்ட்ரானாலே தெரியும், இந்த இடம் சாதாரண ஒரு இடமா இல்லை, சம்திங் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. என்னோடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் பாருங்க, கொரோனா டைமில். அப்போது அவருக்கு கொரோனா இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் இந்த ரூமில் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, பிரதர் எனக்கு கொரோனா இருந்துச்சு, நான் எந்திரிச்சு வரும்போது சுகமாயிடுச்சு அப்படின்ட்டாரு. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ரூமில் ஒவ்வொரு வாளையும் தொடுவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த ஒவ்வொரு செவுத்துலேயும் உம்முடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன், உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கட்டும், இந்த இடத்த நிரப்பி இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்கிறாரு, நான் படுத்திருந்தேன், தூங்கும்போது எனக்கு என் மைண்டில் ஒவ்வொரு வசனமாக ஓடிச்சு அப்படின்றாரு. ஏன்னா நான் இங்கே உட்காந்து வசனத்தை தியானம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு ரெவலேஷன்ஸை இங்கே தராரு. அப்போது இந்த அறையில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அப்போ இந்த அறையில் நான் ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே வெளியரங்கமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்கணும். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவருடைய வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசன்னத்தை உணர்றதுக்கு நீங்கள் தாகத்தோடு பாருங்கள். இப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் ஒரு மீட்டிங்க்கு போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருக்கிறப்போ அவங்க மிராக்கிள்ஸ்க்காக ஜெபம் பண்ணும், அங்கே சுகமாக்கப்படுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் காரில் இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் அவங்களெலாம் சுகமாக்குறீங்களா, அங்கே சில அற்புதங்களை செய்கிறீங்களா அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போது இதை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தூதர்கள் இருந்திருக்கிறாங்களாம். அப்போது ஒரு தூதன் ஆண்டவர் சொல்கிறார் அந்த தூதன்ட்ட, நீ போய் என்ன பண்ணு, அந்த மீட்டிங்கில் இருக்கிற இடத்த போய் பார்த்துட்டு திருப்பி இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த தூதன் என்ன பண்ணியிருக்கிறான், போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த தேவதூதன் சொல்லியிருக்கிறான், எனக்கு கரெக்டாக 10 செகண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னோடனே ஆண்டவர் சொன்னாராம், யூ ஆர் டூ ஸ்லோ அப்படின்ட்டாராம். அப்புறம் கேப்ரியல் அப்படின்ற தூதன் அனுப்பிச்சாராம்.
தூதனை அனுப்பிச்சோடனே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, போயிட்டு வா. இவனு போயிட்டு வந்திருக்கிறான். உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆண்டவரே, எனக்கு 4 செகண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், யூ ஆர் டூ ஸ்லோ அப்படின்ட்டாராம். அடுத்து மிகாவேல் தூதனை அனுப்பிச்சாராம். தூதனை அனுப்பிச்சோடனே அவன் போயிட்டு வரானா. போயிட்டு வந்தோடனே உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே 1 செகண்ட் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், யூ ஆர் டூ ஸ்லோ அப்படின்ட்டாரான். இப்போ அந்த தேவதூதன் திருப்பி ஆண்டவரை பார்த்து கேட்டானா, இப்படி எல்லாரையும் ஸ்லோன்னு சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கானா. அப்போ கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் ஏற்கனவே அங்கே தாண்டா இருக்கிறேன் அப்படின்ட்டாராம். அப்போ ஆண்டவருடைய பிரசனம் நீங்கள் நினைக்கிறத விட உங்களுடைய அருகாமையில் இருக்குது. அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் பேசுகிற இடத்துல, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை வெளியரங்கமாக்குகிற ஒரு நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சில் கூட வித்தியாசம் தெரியும். நார்மலாக பேச மாட்டீங்க. நீங்கள் பேசினாலே பரலோகம் இறங்கி வர ஒரு ஃபீலை தருவீங்க. அப்போ எப்படி இந்த வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசன்னத்தை உணர்றது, எப்படி அதுக்குள்ளே என்டர் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சங்கீதத்தில் தான் தாவீது சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இப்போ தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குது. கடலுக்குள்ளே போனாலும் அங்கேயே இருக்குது, மேலே போனாலும் இருக்குது, கீழே போனாலும் இருக்குது, எங்கே போனாலும் இருக்குது. ஆனால் இவன் தன்னை குறித்து எப்படி யோசிக்கிறானா, நான் எங்கே போனாலும் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கும். இதுதாங்க ஒரு நபரோட பொதுவாக பழகிறது ஒன்று இருக்குது, ஆனால் தனிப்பட்ட ரீதியில் பழகிறது ஒன்று இருக்குது. இதை பார்க்குற நிறைய பேர் என் கூட பொதுவாக பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்கிறீங்க, தனிப்பட்ட ரீதியில் பேசுகிறவங்களும் இருக்கிறீங்க. அப்போ தனிப்பட்ட ரீதியில் பேசுகிறவங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவரோட தனிப்பட்ட உறவில் இருக்கிறது வேற, பொதுவாக இருக்கிற உறவில் இருக்கிறது வேற. இவன் சொல்கிறான், நான் எங்கே போனாலும் உங்களுடைய கை என்னை ஃபாலோ பண்ணுது ஆண்டவரே அப்படின்றான். அப்போது நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தனிப்பட்ட ரீதியில் எப்போவுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். எப்போவுமே அனுபவிக்கக்கூடிய நபர்னா என்ன? தாவீது அப்படிப்பட்ட நபராக தான் இருக்கிறாரு. அவரை பற்றி பாடுறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போது அதை அனுபவிக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணால் பெரிய காரியத்தை யோசிக்கிறீங்க, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. அவரோட பேசுறது. ஏன்னா தாவீது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிறைய வார்த்தைகளை பேசுகிறாரு, நார்மலாக பேசுகிறாரு. ஆண்டவரே, இவன் அப்படி பண்ணிட்டான், ஆண்டவரே இவன் இப்படி பண்ணிட்டான், ஏன் என்னை கைவிட்டீங்க, இந்த இடத்துல என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் இல்லைனா. அவனுடைய ஒவ்வொரு எமோஷன்ஸையும் ஆண்டவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷனாக பண்ணுறான். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதுதான் ப்ரெசன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுற முக்கியமான காரியம். நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. போய் பெட்டிஷனை கொண்டு போவீங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் எத்தனை பேர் பேசுகிறீங்கன்றதை பாருங்கள். சிலர் பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவீங்க. கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கும், துதி இருக்காது, தேங்க்ஸ் கிவிங் இருக்காது. அவருடைய பிரசன்னத்துக்கு போகிறதுனா என்ன தெரியுமா? தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறது, நன்றி செலுத்திக்கிட்டே போகிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஹே, எவ்வளோ பெரிய ரெவலேஷனை சொல்கிறாரு பாருங்க. இருளே என்னை மூடிக்கொண்டாலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கை என்னோட இருந்துச்சுனாலும் சரி, அந்த இருள் கூட வெளிச்சமாக இருக்கும். நான் சொல்லவா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை கடந்து போனாலும் சரி, அவருடைய ப்ரெசன்ஸ் உங்களை சுற்றி வெளியரங்கமாச்சு அப்படின்னா, நீங்கள் போய்கிட்டு இருக்கிற இருளில் கூட வெளிச்சம் தெரியும். பார்வோனுடைய சேனை துரத்திக்கிட்டு வருது, அது இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமாக இருந்துச்சு, ஆனால் எகிப்தியருக்கோ அது இருளாக இருந்துச்சு. நான் சொல்லவா, மற்றவங்க அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. அவருடைய பிரசன்னத்தில் கலக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா இருள் கூட வெளிச்சமாக இருக்கும். லாக்காக இருக்கிறது கூட அன்லாக்காக தெரியும், ரொம்ப கடினமாக இருக்கிறது கூட சுலபமாக தெரியும். ஏன் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுது. இதை பார்க்குற நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் ஒரு சந்தோஷத்தினால நிரப்புறார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதுக்கடுத்து உம்மோட கலந்து ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ளே வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பொதுவான நபராக அல்ல, நீர் தனிப்பட்ட தேவனாக, இவர்களுடைய தேவனாக வெளிப்படட்டும். அப்பேற்பட்ட இருதயத்தையும் அப்பேற்பட்ட மனசையும் உங்களுக்கு தாங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உம்முடைய வெளியரங்கமாக்கப்பட்ட பிரசனம் இவங்க இருக்கிற இடத்துல, இவங்க அறை முழுவதும், இவங்க பார்க்குற இடத்துல, இவங்க தொடுற இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கப்புறம் வெளியரங்கமாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பெரிய காரியம் இவங்க கூட நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இதுக்கப்புறம் போங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரீதியில் நான் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரீதியில் வேணால் பேசலாம். நீங்கள் எப்படி பேசினாலும் வெளிப்படுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தட்ட எப்படி நீங்கள் பேசலாம்? டைரெக்டாக பேசலாம், ஃபோன் வழியாக பேசலாம், டெக்ஸ்ட் வழியாக பேசலாம், லெட்டர் வழியாக பேசலாம், எந்த விதத்துலையும் பேசலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட எந்த விதத்துலையும் பேசலாம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, வர்ஷிப் பண்ணு, அப்படி பண்ணு, தனிப்பட்ட ரீதியில் அவர்கிட்ட எப்படினாலும் நீங்கள் பேசிக்கலாங்க. நீங்கள் பேசும்பொழுதே ப்ரெசன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால் போங்க, இதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிரசனம் உங்கள்கிட்ட இந்த அதிகமாக வெளிப்படும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசமபாகத்தை நீங்கள் இந்த ஊழியத்தில் அனுப்பிச்சு வைக்கலாம். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளர்களாக மாறலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை முக்கியமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல்.